அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் என்ன பண்ணப்பட்டது, மஸ்ஜித் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒரு இமாமத் போட்டு, ஒரு இமாமை போட்டு ப்ராப்பராக அந்த ஜமாத் தொழுகை நடத்துனாங்க. இதுதான் இஸ்லாம் வந்து ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று. நீ என்ன தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒரு கருப்பர், ஒரு வெள்ளையர், ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு உயர்ந்த ஜாதின்னு தன்னை கருதி கொண்டவர், அப்போ இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நீ ஒன்றும் ஆக்கவே முடியாது. இவங்க கேட்டாது என்ன சொல்லுவாங்க, சினிமா தேட்டரில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காடுறாங்கம்மா, ஒட்டியாக உட்காடுறாங்க, தள்ளி தள்ளி தான் உட்காடுறாங்க. அதுலேயும் எங்கே உட்காடுறான் இவன், முடிஞ்ச வரைக்கும் இப்போ மேலே பால்கனி போகிறதான் பார்ப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு, மல்டிப்ளெக்ஸு அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொன்றும் சோஃபா மாதிரி இப்போ இருக்க மாட்டிருக்குது. அப்போ அதில் அவன் வந்து அதில் வந்து தீண்டாமை வந்து அதில் இது பண்ணுறான். இப்போ ஏழைங்கெல்லாம் தேட்டருக்கே வர்றதில்ல, டோட்டலாக ஃபில்டர் ஆகிட்டாங்க. டிக்கெட்லாம் 500 400ங்கிறாங்க, தெரியல எவ்வளோன்ட்டு. ஆனால் என்னென்னா இப்போ பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன தேட்டர்கள்லாம் ஒழிக்கப்பட்டு வெறும் பெரிய ஆட்கள் மட்டும்தான் 450 ரூபா பாப்கார்னுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. போனால் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணிட்டு படம் பார்க்குறவன் மட்டும்தான் போகிறான். புரியுதா? அந்த ஏற்றத்தாழ்வு வந்து இங்கே எங்கேயுமே ஒழிக்க முடியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, படிக்க வச்சுட்டா ஒழிஞ்சிரும், பதவி கொடுத்தா ஒழிஞ்சிரும். ஒன்றும் பண்ண முடியாது, சமமாக நிற்க வச்சா ஒழியும். இந்த மாமன்னன் ஒரு படமே வந்துச்சு. படத்தோடைய மெயின் கோரே என்ன, ஒரே ஒரு ஆள் சேரில் உட்காரணும், அவ்வளோதான் படம். ஒரு ஆள் சேரில் உட்காரணும், அவ்வளோதான் படம். முடியவே முடியாது. இங்கே அத்தையாத்தில் போய் பாரு, நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துட்டு பள்ளிவாசலில். இந்த ஒரு பெல்ட்டில் இந்த ஒரு, அதுவும் ரசூல் என்ன சொன்னாங்க, தோலோட தோல் ஒட்டி இருக்கணும், காலோட கால் ஒட்டி இருக்கணும். அவனுக்கு கேப் போடக்கூடாது. ஆள் வச்சு பார்ப்பாங்க, கொஞ்சமாவது அவனுக்கு கூசும். எவனா நேற்று வரைக்கும் அவனை வீட்டிலே விட்டுருக்க மாட்டான். அதனால தான் அது ஒரு தடவை இல்லை, வாரத்தில் ஒரு தடவை இல்லை, 5 வாட்டி ப்ராக்டிஸு. செத்துரும் மனசு. 5 வாட்டி நீ வந்து ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த பழைய பழக்கம் இருக்குமோ உனக்கு, முடிஞ்சிடும். அப்போது இது நியமிக்கப்படுது.